முடியாததென்று உம் வார்த்தையில் இல்லை, அதிசயமானவரே. முறிந்து போன வாழ்வு துளிர் விடச் செய்து கனித்தரச் செய்பவரே, கனித்தரச் செய்பவரே. இந்த பாட்டு எவ்வளவு சூப்பரான பாட்டு பாருங்க. இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் எனக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று ஞாபகத்தில் வரும். அது ஆதியாகமும் 18-14 அதிகாரத்தை நீங்கள் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. 14ஆம் வசனத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாகிலும் ஒன்று உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தை எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தா, நமக்கு தெரியும் ஆபிரகாம் ஐயா அவங்களுடைய மனைவி சாராள், அவங்களுக்கு 90 வயசு. இந்த 90 வயசில் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தையை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல போல அந்த அம்மா மனசுக்குள்ளே என்ன செய்து சிரிக்கிறாங்க. என்னடா இதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அந்த குழந்தைய வளர்த்து அதுக்கு பின்னாடி நான் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அது பின்னாடியே நான் ஓடணுமா, அந்த அளவுக்கு எனக்குள்ள பலன் இருக்கா, எனக்குள்ள அந்த வயசு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சி ஒரு வேளை சிரிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஏதாகிலும் ஒன்று உண்டோ. இன்றைக்கி கூட நிறைய பேர் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் கர்த்தருக்காக நல்லா செயல்பட்டவங்க, கர்த்தருக்காக நல்லா ஊழியம் செய்தவங்க, கர்த்தருக்காக நல்லா கூராக இருந்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு வயசு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அன்றைக்கி இருந்த பலன் இன்றைக்கி இல்லை, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னுலாம் இன்றைக்கி நிறைய பேர் அதை ஒரு தப்பான ஒரு அதனுக்குள்ளே போட்டுட்டு ஒரு விஷயத்தை அவங்க நினச்சிட்டு அந்த மாதிரி காரியங்களை வார்த்தைகளை சொல்கிறாங்க. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட அது கேட்பேன், நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னா அதை பற்றி சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு மாதிரி என்னால் வேகமாக நடக்க முடியல அப்படிம்பாங்க சில பேர். எனக்கு கண் பார்வை இல்லை அப்படி. அது கூட ஒரு இடத்துல நம்ம ஒரு சமயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில காரியங்கள் நிமித்தமாக தங்களுடைய நல்ல தாளந்துகளை, தன் நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல கர்த்தருக்காக செயல்படுகிற செயல்களை அப்படியே முடக்கி வச்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்கள பார்த்து தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஐயா அம்மா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு சாமி உங்களை எந்த வயசுலையும் எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் உங்களை எடுத்து பயன்படுத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதுக்காக நீங்கள் வயசு போயிடுச்சு, காலம் போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கிடையாது, நீ எக்ஸ்பிரை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு சாமிக்கு முன்பாக நீங்கள் என்றைக்கும் எக்ஸ்பிரை கிடையாது. உங்களை எப்பவும் பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம அந்த மோசையை பற்றி கூட நமக்கு தெரியும். அவருடைய திட்டங்கள், கர்த்தருடைய திட்டங்கள் மோசே குழந்தையாக இருக்கும்போது இருந்தாலும் கூட, ஆனால் தேவனுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசு பக்கத்தில் கணக்கு பார்த்தா அப்படி தான் இருக்கும். நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் அப்படித்தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா வயசு ஆண்டவருடைய பார்வையில் ஒரு காரியம் கிடையாது. அவர் யாவரையும் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒப்படைப்பு, நம்மளை அவருக்கு முற்றிலுமாக என்னை கொண்டு ஏதாவது ஒன்று செய்யுங்க சப்பா, என்னை கொண்டு நீங்கள் என்னத்தையாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்ல போல நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக 1000 லட்சம் பேருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பிடுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது அப்படித்தான் இருக்குது, அது அப்படி செய்யும். நான் தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை மியூசியங்களை வச்சு பார்க்குற விஷயங்கள் கிடையாது. எப்போவும் நான் சொல்லுவதே, அது அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், உலகம் முடியும் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி நாளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்டு அதன்படி நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால், நம்மளையும் எந்த வயசிலும் எந்த காலத்திலும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.